வாழ்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் ஏப்ரல் 18. இன்றைய சிந்தனை தலைப்பு பொருள் நிகழ்ச்சி. பொருள் என்றால் என்ன, நிகழ்ச்சி என்பது என்ன, அந்த சிந்தனையை தான் நாம் இன்றைக்கு மேற்கொள்ள இருக்கோம். எது பொருள் என்று பார்க்குறோம், கண்ணால் காண்கிறோம். சரி, கண் இல்லாதவங்க, கண் பார்வை இல்லாதவங்க கைகளால் தொட்டு பார்க்குறாங்க, உணர முடியுது. அப்படி புலன்களுக்கு உட்பட்டதையெல்லாம் பொருள் பொருள்னு சொல்லி பழகி வச்சுருக்கோம். மனதுக்கு ஒரு பழக்கம் கொடுத்து வச்சுருக்கோம். அதைத்தான் வள்ளுவர் சொல்லும்போது பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. பொருள் என்றால் மெய்ப்பொருள், உண்மை பொருள், சத்திய பொருள். எது நீடித்ததோ, எது நிலைத்ததோ, எது நேற்றும் இருந்து இன்றைக்கும் இருந்து நாளைக்கு இருக்கக்கூடியதோ, எது மாறாததோ அதைத்தான் பொருள்னு சொல்லணும். மற்றவை எல்லாமே தோற்றங்கள் தான். அதுதான் மகரிஷி சொல்கிறார் இன்றைய சிந்தனையில். ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டீங்க, இது வரைக்கும் சொல்லி சொல்லி பழகியிருக்கோம், இது பொருள். பேனா என்பது ஒரு பொருள். ஆனால் அந்த பொருள்னால் அது நீடித்து நிலச்சிருக்கணும். அந்த பேனா தீயில போட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அப்படியே உருகி குளன்னு ஆகி அப்புறம் அப்படியே ஆகி ஆவியாகி போய் அது இருந்த இடமே தெரியாமல் சாம்பலும் காற்றுல அடிச்சுட்டு ஓடி போயிடும், இருந்ததே தெரியாமல் போயிடும். அதை போய் பொருள்னு சொல்லலாமா என்று கேட்குறார். இந்த சிந்தனை அவருக்கு எப்படி வந்தது மகரிஷிக்கு? அரிசோனா மாநிலம் அமெரிக்காவில் செடானில் இருக்கார். காலையில் எழுந்து ஒரு இல்லத்தில் தங்கியிருந்தார். அங்கே தூங்கி எழுந்த பிறகு அவருடைய காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு மலர், நிறைய மலர்கள் இருக்குது. அப்படியே நிற்கிறார். அந்த இடத்துல அவருக்கு இறைநிலையே தன் நிலையில் மாற்றம் பெற்று இவ்வளவாக வந்திருக்கிறது என்ற ஒரு சிந்தனை. மனம் விரியும் போதே அந்த இறை இணைப்புக்கு போகும்போது சில கருத்துக்கள் வெளிப்படும் அல்லவா? அதில் தான் மலரே மலரே நீயார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான என்று அந்த கவியை மகரிஷி கொண்டு வரார். அதில் தான் அந்த விளக்கத்தை கொடுக்குறார். ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை, செவ்விய சிறுசொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயும் அதே. எதை பொருள்னு சொல்கிறோம்? அணுக்களின் கூட்டாக இருக்குது. இதைத்தான் பாரதியார் சொல்லும்போது காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னார். எல்லாமே அணுக்களின் கூட்டம்தான். அணுங்கிறது என்ன? இயக்கம். அந்த இயக்கம் எங்கே இருந்தது? இருப்பில் இருந்தது. இருப்பில் இருந்ததுனால தான் இயக்கத்தில் வெளிப்பட முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த வகையில் இயக்கம்னு எடுத்துக்கிட்டோன்னா பரமாணு, பரத்தில் தோன்றிய அணு, அதுதான் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி மெய்ப்பொருள் வணக்க கவியில் கொண்டு வரார். ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை. இருப்பில் இருந்தது, அதுவே தன்னுடைய ஆற்றலால் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற தன்னுடைய இயல்புக்கு அறிவாலும் தன் நிலையில் மாற்றம் பெற்று இயக்கத்துக்கு வரும்போதே பரத்தில் தோன்றிய அணு பரமாணுன்றோம். பரம அணுக்கள் பல கூடி அது தோற்றப்பொருளாக நமக்கு தெரியுது. அந்த பரமாணுக்கள் கூடினால் தோற்றப்பொருள், பிரிஞ்சிட்டா ஒன்றுமில்லை, அவ்வளோதான். தன்னுடைய ஆதி நிலையாகிய சுத்தவெளியாகி போயிடுது. இதுதான் எல்லா காட்சிகளும். அதுதான் ஒவ்வொரு பொருளும் பரமுதலாயினா அப்புறம் கடைசியில் வேறு ஏதோ மலரை பார்க்குற, மரத்தை பார்க்குற, மற்றது எல்லாத்தையும் செடி கொடி நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய பொருள், நகை நட்டு சொத்து சுகம் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் எதை பார்க்க மறுக்கிறோம்? நம்மளும் அணுக்களின் கூட்டுத்தாங்கிறத மறந்துடுறோம். ஏன்னா இளம் வயதில் எப்படி இருந்தோம், இருக்க இப்போ பார்க்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் போக 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 அந்த தோற்றத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்படுது. அப்புறம் ஒரு நாள் இல்லாமையும் போயிடும். எதுவுமே நிலையானதல்ல அப்படிங்கிறத தான் உணர்த்துறார் இன்றைய சிந்தனையில் மகரிஷி. எதையெல்லாம் நிலை என்று நாம் கருதி கொள்கிறோமோ, இந்த மனம் கருதி கொள்ளுதோ, அது எல்லாமே ஒரு நாள் தோற்றப்பொருள்களெல்லாம் அழிந்து தான் தீரும். தோற்றம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு மாற்றமும் உண்டு, முடிவும் உண்டு.
பரம அணுக்கள் பல கூடி பண்பாய் கூடி ஒரு கூத்து கரங்கோ தாடும். ஏன்னா ஒவ்வொரு பரமாணுவும் ஒன்று சேர்ந்தும் போதே விண்ணாகுது. விண்ணுடைய கூட்டு சேர்க்கை பஞ்சபூதமாகுது. பஞ்சபூதங்களின் கூட்டு சேர்க்கை தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் காணக்கூடிய சடப்பொருள் ஜீவன் எல்லாமே. அதெல்லாம் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு நமக்கு புலன்களுக்கு பொருள் பொருள்னு சொல்லி பழகிட்டோம். அந்த அணுக்கள் ஒரு நாள் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான். ஒரு ரோசா செடி வாங்கிட்டு வந்து நட்டு வைக்கிறோம். நாற்று வாங்கிட்டு வந்து வளருது வளருது, ஒரு நாள் மொட்டு வருது, அதன் பிறகு மலர்ந்தது, அதிலிருந்து வாசனை வருது, பயன்படுது. அந்த மலர் பயனாகுது. எப்படி? பல கோணங்கள்லையும். அதுபோல் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இறைநிலையுடைய தன்மாற்ற நிகழ்ச்சிகள் தான். எல்லாமே பயன்படணும். பண்படாமல் பயன்பட முடியாது. இப்போ ஒரு செடி கொடி இதையெல்லாம் பார்க்குறோம். அதுக்குள்ளார ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா தன்னைத்தானே நேர்படுத்திக்கவோ சரிப்படுத்திக்கவோ முடியாது. ஒரு கத்திரிக்காய் செடியில் சூத்தையாக இருக்குது அப்படின்னா அப்புறம் விதையை போடும்போதெல்லாம் சூத்த கத்திரிக்காய் தான் வரும். அது தன்னைத்தானே சரி பண்ணிக்க முடியுமா? இல்லை. ஏங்க சிந்தனை ஆற்றல் கிடையாது. ஆனால் ஒரு மனிதன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த பரமாணுக்களுடைய கூட்டுனால இந்த உடல் உயிர் மனம் எல்லாம் இயங்கிட்டு இருக்கோ அதில் ஏதேனும் ஒரு மாற்றங்கள் இருக்குமே ஆனால் அது சரியில்லைன்னா அதை சரி செய்து கொள்ளக்கூடிய திறன் ஆறாவது அறிவுக்கு இருக்குது. அதுதான் தெய்வீக அறிவுங்கிறது. அதை மனுஷன் மறந்து போயிட்டான். ஏதோ நிலையாக இருக்கிற மாதிரி நம்ம கூட இருக்கிற கணவன் மனைவி அம்மா அப்பா பெற்றோர்கள் பிள்ளைகள் ஈத்து பேத்து இப்படி மனித கூட்டங்களை நமக்கு ஒரு குடும்பம்னு ஒரு அமைப்பை வச்சு சுற்றத்தார்கள் உற்றார் உறவினர்கள் வச்சுருக்கோமே, அது எல்லாம் நிலையாக இருக்கும்னே நினச்சிக்கிறோம். அதுதான் மயக்க நிலைங்கிறது. எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும், அப்புறம் முடிஞ்சும் போயிடும். இந்த உண்மைகளை ஒவ்வொரு மனிதரும் உணரும்போது அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போக மாட்டாங்க. எல்லாமே மாற்றங்கள் உண்டு, முடிவும் உண்டுங்கிறதும் போது எல்லாமேங்கும்போது நானும் தான், எனக்கும் ஒரு நாள் முடிவு வரும். அப்போ அந்த முடிவு எப்படி இருக்கணும்? நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டுங்கிற முறையில் இறை இணைப்பில் இருந்து மற்றவர்கள் புகழக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு நாம் உதவியாக வாழ்ந்திருந்தோம் அப்படின்னம்னாக்க அந்த வாழ்க்கை தான் முழுமை பெற்ற வாழ்க்கையாக இருக்க முடியும். இந்த தோற்றத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இறையாற்றலே. அந்த வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்ற 4 தரங்களும் ஒவ்வொன்றுக்குள்ளரையும் இருக்குது. அது ஷடப்பொருளாக இருந்தாலும் ஜீவனாக இருந்தாலும் இதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு மனிதனில் தான் இருக்குது. ஏன்னா இந்த பேரியக்க மண்டலத்தை பார்க்குறோம், கோடான கோடி நட்சத்திர கூட்டங்கள் தான். அது காட்சிக்கு நட்சத்திரம் அது இது பேர் வைக்கிறோம் ஒவ்வொன்றும். அது எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் ஒரு நாள் இந்த பிரபஞ்சம் இல்லாமையேவும் போயிடும், சுத்தவெளிக்குள்ளாரையே போயிடும். அப்புறம் மீண்டும் உள்ளடங்கி இருந்தது இயல்புக்கு அறிவினால் வெளிப்படும். இதைத்தான் யுகங்கள்னு சொல்லிகிட்டு இருக்கோம். யுகங்கள் தோறும் ஷடப்பொருள் ஜீவன் என்ற நிலை ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது. இந்த உண்மைகளெல்லாம் உணர்ந்து கொள்ளணும். ஏன் உணர்ந்து கொள்ளணும்னா பற்று இல்லாமல் வாழணும். பற்று வச்சோம்னா எதிர்பார்ப்பு ஏமாற்றம் போது வாழ்க்கையில் விரக்தி வெறுப்பு சலிப்பு சங்கடம் தான். ஒரு மலர் மொக்காக இருந்து மலர்ச்சி அடையுது அப்படின்ன உடனே அத்தனை வண்டுகளும் வருது, தேனை குடிக்குது, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் மகரந்த சேர்க்கையின் மூலமாக பல்லுயிர் பெருக்கம்ங்கிற முறையிலெல்லாம் எத்தனையோ வகைகளில் நடக்குது. அதுபோல் நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், முடிஞ்சோம் அப்படின்னு இல்லாமல் அந்த வாழ்கிற காலத்தில் எப்படி ஒரு மலர் அத்தனை வண்டு இனங்களுக்கும் எத்தனையோ வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கோ, எத்தனை ஜீவன்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கோ, அதை போல் நாமளும் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்துட்டு போகணும். நம்ம முடியத்தான் போகிறோம், என்றைக்கும் இங்கே நிலையாக இல்லை. இந்த மயக்க நிலை நீங்கணுங்கிறதுக்கு தான் இந்த மலரே கவியில் இது வெளியில் எந்த பொருளையெல்லாம் பார்க்குறீங்க எல்லாமே அணுக்களின் கூட்டாகத்தான் இருக்குது. பாரதியார் சொன்ன மாதிரி காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். ஏன்னா காக்கை குருவிங்கிறது
ஜீவன் தான். அதுக்கு பசிங்கிறது வருது, இன்ப துன்பங்கிறது வருது. அதனால் அது என்னுடைய ஜாதி. எனக்கும் அதே மாதிரி பசி இன்ப துன்பம் வருது. நானும் பஞ்சபூத கூட்டு தான், அந்த ஜீவன்களும் பஞ்சபூத கூட்டு தான். இப்போ அங்கே ஏற்படக்கூடிய இன்ப துன்பம் மாதிரி எனக்கும் இன்ப துன்பம் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பரமாணு துகள்களுடைய கூட்டு இயக்கத்தின் காரணமாக ஏற்படுறதா அந்த உணர்ச்சி என்ற நிலையே, இன்ப துன்பம் என்ற நிலையே. இப்போ கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னா, கடல் மலை எல்லாம் பார்க்குறோம்னா பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுடைய கூட்டு தான், அணுக்களுடைய கூட்டு தான், பரமாணுக்களுடைய கூட்டு தான். அந்த பஞ்சபூதங்களில் உணர்ச்சி இல்லை, அணுக்களுடைய கூட்டாகத்தான் இருக்குது. அதே போல் எனக்குள்ளாகவும் எலும்பு தசை இதெல்லாம் கெட்டி பொருளாக மண் தத்துவமாக இருக்குது. அதற்கு ஊடே நீர் தத்துவம்னு ரத்தம் சளி எல்லாம் ஓடிக்கிட்டுருக்கு. இன்னும் அதுக்கு ஊடே வெப்ப ஓட்டம் இருக்குது, காற்றோட்டம் இருக்குது, அதுக்கு மேலே உயிரோட்டம் இருக்குது. இத்தனையும் இருந்தால் அது ஜீவன். இந்த இதெல்லாம் ஒன்றும் கூட இல்லை, ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அங்கே உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன்கள் இந்த 8 இயக்கச் சிறப்பு இருக்கும்போது அது ஜீவன். இந்த பஞ்சபூத கூட்டு இல்லை 8 இயக்கச் சிறப்பு வந்துருச்சுன்னா அது ஜீவன்றோம். அதுதான் காக்கை குருவி எங்கள் ஜாதிங்கிறார் பாரதியார். ஏன்னா எங்கே எல்லா இடத்துலையும் எல்லா பக்கமும் நம்ம எந்த பொருளை பார்த்தோம்னாலும் பரமாணுக்களுடைய கூட்டாக தான் இருக்குது. அந்த கோணத்தில் பார்க்க பழகிட்டோம் அப்படின்னம்னா அதற்குள்ளாக இருக்கக்கூடிய இயல்பு அறிவுங்கிறது அதனுடைய தன்மையாக இருக்குது. அதை நமக்கு சாதகங்களை நம்முடையதாக்கி கொண்டு வாழ்க்கையை இனிமையாக அமைத்து கொள்ளணும். அதுக்கு தான் இறைநிலை நம் வரைக்கும் தன்மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கு. இந்த நிலையை மறந்த நிலை தான் மயக்க நிலைன்னு சொல்கிறது. நம்ம நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறோம், நம்ம கூட இருக்கிறவங்களாம் எல்லாம் இங்கேயே இருக்க போகிறாங்க இப்படியெல்லாம் நினச்சிக்கிறாங்க. நம்ம அம்மா அப்பா, இன்னும் அவங்க அம்மா அப்பா அப்படி பார்த்தோம்னா எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்தவங்களாம் இன்றைக்கி இல்லை. நானும் அவ்வப்போதுன்னு நினச்சி பார்ப்பேன். அதே மாதிரி மௌன காலத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம கூட யாரெல்லாம் இருந்தாங்க பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் இல்லை. அதே மாதிரி நம்மளும் ஒரு நாள் இருக்க மாட்டோம். தோன்றி புகழோடு தோன்றுக அகுதலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. பரமாணுக்கள் கூடினால் தோற்ற பொருள்கள், அது பிரிஞ்சிச்சின்னா சுத்த வெளி தான். அந்த நிலை எல்லாவற்றுக்கும் உண்டு, நமக்கும் உண்டுங்கிற உண்மைகளை உணர்றதான் அந்த மலரே மலரே நீ யார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான. ஏன்னா அந்த சிந்தனையை தூண்டணும்னா ஒன்றில் கான்சென்ட்ரேட் பண்ணி உடல் உயிர் மனம் லயமாகும் போது தான் அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் வெளியே வரும். அப்போ தான் கவிதைகளே வெளியே வரும். அந்த வகையில் தான் ஆசான் ஆழ்த்தந்தை நமக்கு அற்புதமான அந்த மலரே கவியிலேயே நிலையாமை, இந்த வாழ்க்கைங்கிறது நிலையாமைங்கிறத இறைநிலையுடைய தன்மாற்ற சரித்திரத்தையே கொண்டுட்டு வந்து அந்த கவியில் கொடுத்துருக்கார். அதைத்தான் இன்றைய சிந்தனையில் நாம் பொருள்னு எதையெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே நிகழ்வுகள் தான். அந்த நிகழ்வுங்கிறது ஒரு காலத்தில் ஆரம்பிக்குது, சில விஷயங்கள் நடக்குது, அதன் பிறகு முடிஞ்சும் போயிடும் என்ற உண்மைகளை மறக்காமல் இருங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி நமக்கு தெரிவிக்கிறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.